பேருக்கு தான் கூட்டு குடும்பம். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவாளுக்கே இந்த குடும்பத்துல என்ன நடக்குன்னு தெரியலையே. எல்லாம் வெளி வேஷம். சரினா மத்தவாளை தான் கூட்டிட்டு போல, என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ? அட்லீஸ்ட் நீக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாமோ இல்லையோ? ஏய், பெத்தவாளியை அழிச்சிட்டு போலையடி. அதெல்லாம் டிராமானா டிராமா. உங்க அபிராமி மன்னிக்கு சுந்தரேசனை நண்ட பாசமா இருக்கிறது பிடிக்கல. எங்க ஆத்து மாப்பிள்ளையாட்டா கைய விட்டு போயிடுவானோட பயம். அதனாலதான் தாம் போகாம பெருசுங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டா. இப்ப உண்மை தெரிஞ்சோன்னு ஓடி ஒளிஞ்சுண்டா. ஓஹோ, நோக்கம் தெரிஞ்சு போயிடுதா? பாட்டி, நீ என்னடா வக்கீலுக்கு படிச்சிருக்க? உன் ஆத்துக்காரி வாதத்தை பாத்தியா? பிடிக்காதவள கூண்டுல ஏத்தி அவளுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருவா. எங்க அண்ணா கோச்சுண்டு போயிட்டாரு. அதுக்கு பாத பூஜை செஞ்சு அழைச்சிட்டு வர சொல்றியா? இல்ல பாட்டி, சமாதானமாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? என்ன வாய் நீள்றது? அம்மாடி அகிலா, அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் வந்து பாரு. அண்ணா, எங்க சண்டை வந்துருமோன்னு நீ அல்லாடுற? சண்டை போடுறதுக்குன்னே அகிலா போராடுறா. அந்த குழம்ப நீ போய் கவனி, இந்த குழப்பத்தை நான் கவனிக்கிறேன். அது இல்லம்மா, அது வந்து போ. சரி. இதோ பாருடி, இது என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு எனக்கு நன்னா தெரியும். எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இங்க இரு. தேவையில்லாதெல்லாம் பேசி நிம்மதியை கெடுக்காத. புரியறதா? இது வேற கர்மம். ஏய், என்ன பண்ற? இது எப்படிக்கா இருக்கு? நன்னா இருக்குடி. இந்த நெத்தி சுட்டி எப்பக்கா வாங்குன? கல்யாணி, அது என் சீமந்தத்துக்கு என் மாமியார் அதுல போட்டா. இந்த கம்மல்? நீ கேட்கவே வேண்டாம். நேக்கு இந்த ஆத்துல இருந்து எதுவுமே போடல, எல்லாம் என் மாமியார் ஆத்துல தான். நானும் சீமந்தம் பண்ணியிருந்தா உங்க மாமியார் ஆத்துல நேக்கு கம்மல் போடுவாளா? பொடி பைத்தியம், நோக்கு சீமந்தம்னா ஓ மாமியார் ஆத்துல தான் போடுவா. நீ தான் புளியங்கொம்பா புடிச்சிட்டியே. புளியங்கொம்புன்னா என்னக்கா அர்த்தம்? என் மாமனாரு அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். முள்ளக்கொடி சாதாரண மரத்துல படர்ந்தா நிலைச்சு நிக்காதான். அந்த மரத்தை வெட்டுறச்ச அந்த கொடியோட ஆயிலும் சேர்ந்து முடிஞ்சிருமா. ஆனா புளிய மரத்துல படர்ந்தா அந்த கொடிக்கு நீண்ட வாழ்வான், நன்னா தழைக்குமா. காரணம் புளிய மரம் ரொம்ப உறுதியானதான். அதுல பேய் இருக்குன்னு சொல்லி யாரும் அதை வெட்டவும் மாட்டாளாம். அதனாலதான் புளியங்கொம்பா புடிச்சிட்டேன்னு சொல்வாளாம். ஓஹோ, மரம் வெட்டாம தடுக்கிறதுக்கு தான் புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறாளா? புளிய மரத்துல பேய் இருக்கோ இல்லையோ, என் மாமியார் ஆத்துல இருக்கு பண பேய். நீ இப்படி என் நகையெல்லாம் எடுத்து போடுறத பார்த்தா அந்த பேய் அட்டகாசம் செய்யும். உள்ள பத்திரமா வச்சுடு கல்யாணி. அக்கா, கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு அப்புறமா பெட்டியில வச்சிரு. சரி, போட்டு பாரு. ஏண்டி கல்யாணி, செல்லமா கொஞ்சம் கவனிக்கப்படாதா? என்ன லதாவோட நகை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, அக்காவோட நகையை போட்டு பார்க்கறேன். ஏண்டி அதெல்லாம் தொடுற? நோக்குதான் உன் மாமியாரத்துல செட்டு நகை வாங்கி வச்சிருக்காளோன்னு. அம்மா, எல்லா நகையும் நேக்கேவா? ஆமாடா செல்லம். போமா, செல்லம்மாக்கு புல்லு வை. பாவம், அது கத்துறது பாரு. அம்மா, இங்க கொஞ்சம் வாயே. சரிம்மா. இது வந்துடுறேன்.
கல்யாணி செல்லம்மா கத்தின்னு இருக்கு பார். ஆ தோ வந்துட்டேம்மா. பொறுப்பு இல்லாம நகையை திறந்து போட்டுட்டு போயிட்டாப்ப. பத்திரமா எடுத்து வைக்க வேண்டாம். மோதிரத்தை காணுமே, எங்க வச்சா இவோ? கல்யாணி, என்னக்கா? மோதிரத்தை எங்கடி வச்ச? அங்கதான் வச்சேன்க்கா. எங்கடி வச்ச? நல்லா கல்லை திறந்து பாருக்கா, அங்கதான் இருக்கும். எங்கடி இருக்கு? ஐயோ, இங்கதான்க்கா வச்சேன். கம்மலோட சேர்த்து தான் வச்சேன். சனியனே, என் மாமியாரத்துல போட்டதுடி. தொலைஞ்சு போச்சுன்னா என் மாமியார் ஆத்துக்குள்ளே சேர்க்க மாட்டா. கம்மலோட தான் வச்சேன்க்கா. அம்மா, இங்க கொஞ்சம் வாயே. என்னடி லதா ஏன் கூப்பாடு போடுற? உன் அருமை புத்திரி என் மோதிரத்தை எங்கேயோ தொலைச்சிட்டா. மோதிரத்தை தொலைச்சிட்டாளா? ஏய் எங்கடி? நான் தொலைக்கலம்மா, இங்கதான் வச்சேன். நிதானமா தேடி பாருமா. எங்கம்மா தொலைச்ச? அம்மா நான் தொலைக்கலம்மா, இங்கதான் வச்சேம்மா. ஹே, நம்ம ஆத்துக்கு யார் வந்திருப்பா? நல்லா தேடி பாரு. காணம்மா, கடைசியில இவதான் கையில போட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருந்தா. ஐயோ, நீ ஏண்டிமா அதெல்லாம் எடுக்கிற? லதா, உள்ள போய் நானா தேடி பார். துணியெல்லாம் உதறி பாரு இருக்கும். போ. ஏமா, அந்த நகையெல்லாம் நீ ஏமா தொடுற? அம்மா கிட்ட உண்மை சொல்லுடா. நகையை போட்டுட்டு வெளியே விளையாட போனியா? சொல்லுடா தங்கம். சரியில்லை, அது என்னடி மத்தவா நகை மேல உனக்கு ஆசை? ஏன் கல்யாணம் பொண்ணு அடிக்கிற? அவளுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிண்டு செட்டு செட்டா நகையை போட்டுண்டு மாமியாரத்துல மினுக்க போறா. என்ன அப்படிப்பட்ட இடத்துலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேள்? முக்கினா மோர்களி, ஏப்ப விட்டா எள்ளுருண்டதான்னு என் மாமியார் என்ன நடத்துறா. அவன் நகை எடுத்த எப்பவுமே நகை ஆசை. ஏண்டி ரொம்ப பேரசா? ஏண்டி உன் மாமியார் போட்ட நகை ஏண்டி கொண்டு வந்த? அங்கேயே வச்சுட்டு வர வேண்டியதானே? வக்கில்லாத இந்த ஆத்துக்கு என் நகைகளை எடுத்துட்டு வந்து தப்புதான். நீங்களும் போட மாட்டேன், போட்டவ நகையும் காணாம அடிச்சிடுவேள். என்னடி, என்ன வாய் நீள்றது? நகை நடி பெரிய நகை பாரு. என்னதான் பொம்மை நாட்டி நகையை போட்டுட்டாலும் என்னைக்கா ஒரு நாள் உட்கார வச்சு கழட்டுவா, இல்ல படுக்க வச்சு கழட்ட போறா. ஐயோ ஈஸ்வரா, என்னது இது? கல்யாணம் நடக்கிற ஆத்துல இப்படியா பேசுவேன்? குழந்தை போறதுல நல்லா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நகைகளை கொண்டு நடு கூடத்துல வச்சா தனியா கிடந்தா நல்ல வாளுக்கும் திருட்டு புத்தி தான் வரும். நம்ம ஆத்துல தான் நல்ல வேலை இல்லையே. ஆமாடி, உன் மாமனார் மாமியாரு, உன் ஆத்துக்காரர், உன் நாத்தனாரு இவா எல்லாம் நேரா வைகுண்டத்துல வந்தவா. நாங்கெல்லாம் பொல்லாதவா. ஐயோ என்னது இது? அவளுக்கு போட்டு நீங்களும் பேசிட்டு இருக்கேன். அவளே மோதிரம் காணன்னு கவலையில இருக்கா. சத்து சும்மா இருங்களேன். சரி சரி, நல்லா தேடி பார்க்க சொல்லு. எங்க போயிட போறது? இது பார், உன் மோதிரம் எங்கேயும் போயிருக்காது. வா, நான் கண்டுபிடிச்சு தரேன். வா. எங்க ஓடுற? இரு இரு, வா 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 வா. சரி சரி சார், இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அவர்கிட்ட போய் ஏன் தாத்தா தாத்தா நிக்கிற? அவர் ஒண்ணும் தர மாட்டார். ஏண்டி, நான் கையால் ஆகாதன்னு குழந்தைக்கு சொல்லி தெரியா? சரி 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 சரி. அடாடாடா சாவித்திரி, குழந்தை அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்காடி. ஆமா ஆமா, இப்பவும் காலி பாட்டில வச்சுட்டு தான் விளையாடுறா. இருந்தாலும் நோக்கு வாய் ஜாஸ்திரி. மாமியாரத்துல சீ போட போற பாரு. அக்கா, செல்லம்மா கொட்டைகளையும் தேடிட்டேன், அங்கேயும் காணோம். ஒருவேளை புல்கட்டுல விழுந்து செல்லம்மா அதை விழுங்கிட்டு என்னவோ. உறக்க சொல்லாதிரி, உன் மாமியார் காதுல விழுந்துற போகுது. அப்புறம் என் மோதிரம் மாட்டு வயிற்று தான் இருக்குன்னு சொல்லி மாட்டை ஓட்டிட்டு போயிட போறான். சரி சரி.
மோதிரத்தை செல்லமா விழுங்கல, என்னோட செல்லப்பா தான் விழுங்கிருக்க. என்னது? ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணோட நகையை திருட்டிட்டாளா? நகையை போட வேண்டாம், எடுக்காமையாவது இருக்கலாம்ல. 4 பேருக்கு தெரிஞ்ச நம்மள என்ன நினைப்பா? அப்பா அம்மா அந்த மோதிரம் காணோன்னு என்னை அடிச்சாலே பார்த்துட்டு ஏப்பா சும்மா இருந்தேன். உங்க அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்கு நீங்க திருந்துவேல், பசங்களை நல்லா வச்சுப்பேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். என் நம்பிக்கை கொட்டிய கல்லுக்கெல்லாம் தகத்துட்டேளே. நாளைக்கு எங்க எல்லார் தலையிலும் கல்லை தூக்கி போட்டு இருக்கிற நகை எடுத்துட்டு போக மாட்டாள், என்ன நிச்சயம்? அதான் நகை கிடைச்சிருது இல்ல, அப்புறம் எதுக்கடி ஒப்பாரி வைக்கிற? அப்பா, என் பொண்ணு பெரிய பெரிய திருட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறா. பெரிய சிஐடியா வருவா. என்னடி என்ன திருடன்னு சொல்றியா? அவ மனசாட்சிக்கு தெரிஞ்சா சரி. பாத்தியாடி, பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே? அசிங்கமா இல்ல, வேற என்ன சொல்லுவா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு காரி துப்புவா எல்லாருமே. பெத்த பொண்ணு எப்படி எல்லாம் பேச பாருங்க, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பாவம் பண்ண தெரியல. அம்மா அதான் மோதிரம் கடிச்சிருச்சுல, அப்படி ஏமா அழுற? அம்மா அழாதம்மா, அம்மா அழாதம்மா. இங்க பார், உங்க அம்மா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், பணத்தை நீ திருப்பி கொடு, இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம்ன்ற புனிதமான வார்த்தைய உன் வாயால சொல்லாத. கல்யாணம் வேண்டாம், அப்படியே கூட இருந்துரு. பாரதி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. இது ஆம்பளை துணை இல்லாத வீடு. அவங்க இங்க வந்து கலாட்டம் பண்ணாங்கன்னா நாம என்னம்மா பண்றது? என்னம்மா பண்றது? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனி ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? அக்கா, நீ வேணா எங்கேயாவது கண்மறைவா ஒளிஞ்சுக்கோக்கா. நான் அவன் காலில் கையில விழுந்தாவது அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கிறேன். யாரும் யார் காலையும் விழ வேண்டாம். பாரதி கண்ணு, பாரதி கண்ணு, வெளியே வாமா. உள்ள என்ன பண்றீங்க? அவன் தான் வந்திருக்காமா. வாங்கம்மா, வெளியே வாங்க. என்னம்மா பாரதி, என் கூட வேலைக்கு ஆள் கூட்டு வந்திருக்க. வரும்போது கல்யாண வேலைன்னு சொல்லி தான் கூட்டு வந்த. நீ மட்டும் வள்ளிக்கு வரலன்னு வச்சுக்க, உன் வீட்டுல இருக்கிற தட்டுப்புட்டு சாமானெல்லாம் எடுத்து வெளியில போறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஐயா, என்ன சொல்ற? என்ன மௌனமா இருக்க? மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பாழும் கிடத்துல விழுந்து உயிரை விட்டுலாம். ஏய், வீட்டுல இருக்க பொருளெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா. நடு ரோட்ல இருந்தாதான் இவளுக்கு புத்தி வரும். போங்கடா, போங்க. ஐயோ, எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் பொறுங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? ஒண்ணு எடுத்து வாங்கடா. ஐயா, வேணும்னு சொல்ல. ஐயா, அக்கா. ஐயோ, அம்மா நீ ஏதாவது சொல்லுமா? ஐயா, வேணாம் ஐயா, இதை எடுக்காதீங்க. எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஐயோ, ஐயோ வேண்டாங்க ஐயா. ஐயா, ஐயா, ஐயா வேண்டாங்க ஐயா. சுமார்மா. வேண்டாங்க ஐயா, ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. ஏய், எடா, உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்து வாடா. பாரதி, நீ சொன்ன கேப்பாருமா. சொல்லுமா, சொல்லு பாரதி, சொல்லுமா. எடுக்க வேண்டாம் ஏய், எடுத்து சொல்லுமா. வாடா. பாரதி, ஏய், எடுத்து வாங்கடா. சொல்லு பாரதி. ஏய், எடுத்து வாங்கடா. பாரதி சொல்லுமா. வேண்டாம் ஐயா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. ஐயோ, ஏய், சீக்கிரம் வாங்கடா. கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. ஐயா, தயவு செஞ்சு உங்களை கேட்டு கேட்டுக்கிறேன். வேண்டாம் சொல்லுங்க ஐயா. ஐயா, போமா அப்படி. ஐயா வேண்டாம் ஐயா, போமாடா. விட்டுடுங்க ஐயா. போ. ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. ஐயா, பாரதி சொல்லுடி. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா சொன்ன ஏய், கேளு. வாடா. வேண்டாம் ஐயா. வாடா. ஐயா, போமா. பொண்ணு நிக்கிறாள்ல, அவளை கேட்க சொல்லு. ஐயா வேண்டாம் ஐயா, கொஞ்சம் ஏய், நிப்பாட்டுங்க சீக்கிரம் எடுத்து ஐயா. வாங்கடா. ஐயோ, பாரதி, ஏய், எல்லாம் தேடுறா. பாரதி நீயாவது சொல்லுப்பா அவர்கிட்ட. சொல்லுங்க கொஞ்சம் கேளு. ஐயா, நாங்க எங்க ஐயா போவோம்? ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா, ஐயா, ஐயா நாங்க கொடுத்துடுறோம் ஐயா. வேண்டாம் ஐயா, சொன்ன கேளுங்க. இந்த 2 பொட்டை புள்ளைய வச்சுட்டு நான் எங்க ஐயா போவேன்? ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா, உன் பொண்ணு மனசு வச்சு அந்த மாதிரி நடந்துக்குமா? போமா, வெளிய போமா. கால விடாத விடுறேங்க ஐயா. ஐயா, ஏய், வாடா. ஐயா, என்னம்மா இது?
கொஞ்சம் பொறுமையா தான் வரேன். சிக்கா இருக்கிறது. ஆமாடி, இப்போ உன் வாழ்க்கையே சிக்கலா இருக்கே, நான் தவிச்சுட்டு இருக்கேன். தலை சிக்கலை பத்தி பேச வந்துட்டான். சும்மா வாயை பொத்திட்டு உட்காந்துரு. ஒரு பக்கம் இரு. யாரா இருந்தா இன்னைக்கு என்ன? என்ன அகிலா, திடீர் விஜயம்? திடீர்னா ஒண்ணு வரல, ஒரேடியா வந்துட்டேன். யார் இருப்பா அந்த ஆத்துல? நம்மாத்த ரேவதிக்கு அங்க இடம் இல்லைங்கிறப்போ நேக்கு என்ன அந்த ஆத்துல வேலை? சே, குடும்பமா அது? அப்பப்பா, அந்த கூட்டு குடும்பத்துல என்னாலே நீ இருக்க முடியாது. என்ன அகிலா, இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? பின்ன என்ன மண்ணி, இந்த பக்கம் பாட்டி அதிகாரம் பண்றா, அந்த பக்கம் அபிராமி மண்ணியோட சதி திட்டம், நடுவுல நான் மாட்டின்ட்டு முழிக்கிறேன். இங்க பாரு அகிலா, இப்ப இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். நீ என் பொண்ணுக்காக உன் ஆத்த விட்டு வந்தியா, இல்ல நீ தனி கொடுத்துன்னு போகணுன்றதுக்காக வந்தியா? மணி, அப்படி நான் தனி கொடுத்துன்னு போகணும்னு நினைச்சா என்னைக்கோ போயிருக்கலாம். எல்லாம் உங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சுதான் நான் இந்த ஆத்துக்கு வந்திருக்கேன். அவசரப்பட்டுட்ட அகிலா. நீ அங்க இருக்கங்கிற தைரியத்துல தான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். இப்ப நீயும் வந்து இங்க உட்காந்துட்டா அந்த ராஜேஸ்வரி மாமிக்கு ரொம்ப சுலபமா போயிடும். அவ நினைச்ச மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருவா. ஐயோ மணி, நான் இப்ப எதிர்ப்ப காட்டலனா அந்த ஆத்துல ஒரு கிள்ளிக்கிரையா மாறிடுவேன். அவளுக்கெல்லாம் இப்படி செஞ்சதான் புத்தி வரும். அப்பதான் கல்யாணத்தை நிறுத்துவா. இங்க பாரு அகிலா, கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சவ இங்க வந்ததுக்கு பதிலா யார்கிட்ட தட்ட மாத்தினாங்களோ அங்க போயிருந்தா நின்னு இருக்கோம். அவங்க எங்க மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன அகிலா, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டியே. மணி, நான் நன்னா யோசிச்சு திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கேன். இத்தனை காலம் அந்த ஆத்துல வாழ்ந்த மாட்டு பொண்ணு ஆத்த விட்டு வெளில போயிட்டானா எங்க பொண்ணு எப்படி வாழ்வான்னு அவ யோசிப்பாள்ல. அந்த குழப்பத்தை வச்சே கல்யாணத்தை நிறுத்திடலாம். எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு புரியறதோ இல்லையோ, இந்த கல்யாணம் நிக்கிற வரைக்கும் நான் இந்த ஆத்துல தான் இருக்க போறேன். இதாவது புரியறதா? இவ எங்க இருக்காளோ அங்க எப்பவுமே பிரச்சனை தான் வரும். இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கா. என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. மொத்தத்துல இன்னைக்கு தலைவலி போய் திருவலி வந்துருது.